இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தொடர் நிகழ்காலம். அதாவது பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். தாத்காலிக் வர்த்தமான் கால் அப்படின்னு ஹிந்தில சொல்வாங்க. இதுதான் நாம பார்க்க போறோம். ஒரு செயல் தற்போது நடந்துட்டு இருக்கு. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த செயல் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி சொல்லலாம்? இத வினை சொல்லுக்கு பின்னாடி ரஹா அப்படின்னு ஆண் ஒருமைக்கும், ரஹே அப்படிங்கிறது ஆண் பன்மைக்கும் மரியாதைக்கும், ரஹி அப்படிங்கிறது பெண்ணுக்கும் பெண் ஒருமைக்கும் பயன்படுத்தலாம். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மே கா ரஹாஹூ. கா அப்படிங்கிறது வினைச்சொல். கானா வினைச்சொல் சாப்பிடுறது. அந்த வினைச்சொல் கூட ஆண் ஒருமை அப்படிங்கிறதுனால ரஹாஹூ அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா ரஹிஹூ கா ரஹிஹூ அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தும் கியா கர் ரஹே ஹோ. ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறத கர் அப்படின்னு சொல்லும். கூட ரஹே நம்ம தும் வந்தா ஹோன்னு முடிப்போம் இல்லையா? அப்போ ரஹே அப்படின்னு வரும். தும் கியா கர் ரஹே ஹோ. இந்த வண்டி எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த வண்டி எங்க போயிட்டு இருக்கு? யஹ் காடி கஹா ஜா ரஹி ஹை. யஹ் காடி கஹா ஜா ரஹி ஹை. காடி வண்டி. கஹா எங்கே, ஜா ரஹி ஹை வண்டிங்கிறது பெண், அதனால ரஹி ஹை அப்படின்னு சொல்றோம். அவர்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? வே கியா தேக் ரஹே ஹை. வே அவர்கள், கியா என்ன, தேக் ரஹே ஹை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படின்றதுனால ரஹே. சிறுமிகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். லடிக்கியா கேல் ரஹி ஹை. லடிக்கியா சிறுமிகள் பன்மை, கேல் ரஹி ஹை விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.